ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டி டைம் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, சீடனின் மனதை மாற்றிய குரு. இந்த ஸ்டோரியை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பசுமையான கிராமத்தில் அழகான ஆசிரமம் ஒன்று இருக்குது. அங்கு ஒரு குருவும் 10 சீடர்களும் இருக்காங்க. அதில் 9 சீடர்கள் அந்த குரு என்ன சொன்னாலும் அப்படியே செய்வாங்க. படிப்புலையும் சரி, நல்லொழுக்கத்துலேயும் சரி சிறந்து விளங்குவாங்க. ஆனால் ஒரு சீடன் மட்டும் குரு என்ன சொன்னாலும் கேட்காம தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சீடன் மற்ற சீடனின் பையிலிருந்து 10 ரூபாய் நாணயத்தை திருடிடுறான். இதை மற்ற சீடர்கள் கவனித்து குருவிடம் சொல்கிறார்கள். குருவே, அந்த சீடன் என்னுடைய பையிலிருந்து 10 ரூபாய் நாணயத்தை திருடிவிட்டான். இதை இந்த சீடன் பார்த்து விட்டான். உடனே அவனை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்புங்கள், இல்லையெனில் நாங்கள் 9 பேரும் இந்த ஆசிரமத்தை விட்டு வேறு ஆசிரமத்திற்கு செல்வோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அந்த குரு உடனே, நீங்கள் அனைவரும் வேறு ஆசிரமத்திற்கு செல்லலாம், ஆனால் அந்த சீடன் இங்குதான் இருப்பான் என்று கூறுகிறார்கள். இந்த அனைத்து சீடர்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. நாம் அனைவரும் குரு சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கிறோம், ஆனால் அந்த சீடன் எதையுமே கேட்பதில்லை. ஆனால் குருவோ நம்மை வேறு ஆசிரமத்திற்கு செல்ல சொல்கிறார்கள், அவனை இங்கே இருக்க சொல்கிறார்கள். ஒன்றுமே புரியாமல் அந்த குருவிடம் கேட்கிறார்கள், குருவே, எங்களை ஏன் வேறு ஆசிரமத்திற்கு செல்ல சொல்கிறீர்கள்? அவன்தானே தப்பு செய்தான் அப்படி என்று கேட்கிறார்கள். உடனே குரு சொல்கிறார், நீங்கள் அனைவருமே நான் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கிறீர்கள், நல்லொழுக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அதுபோல்தான் நல்ல மாணவர்களாக சிறந்து விளங்குவீர்கள். ஆனால் அவனோ தப்பு செய்து கொண்டிருக்கிறான். அவனை இப்போது நான் இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்பினான், வெளியே சென்றும் இது போன்று தப்பு செய்து பெரிய திருடனாக மாறுவான். ஒரு குருவிற்கு அது அழகில்லை. தப்பு செய்த மாணவனை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து அவனை சிறந்த மாணவனாக ஆக்குவதை தன்னுடைய சிறந்த பொறுப்பாக நான் கருதுகிறேன். அதனால்தான் அவனை இங்கு வைத்து நல்ல மாணவனாக மாற்ற விரும்புகிறேன் என்று கூறுகிறார். இதை சொன்னவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் தங்களுடைய தப்பு புரிகிறது. இதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த சீடனும் மனம் திருந்தி குருவிடம் வந்து, குருவே, நான் செய்தது தவறுதான், இனிமேல் இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டேன் என்று கூறுகிறான். மேலும் மனம் திருந்தி நல்ல மாணவனாக அந்த குருவிடம் நடந்து கொள்கிறான். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? தப்பு செய்தவனை உடனே தண்டிப்பதை விட்டுவிட்டு அவன் மனம் மாறுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இதுவே இந்த கதையுடைய நீதி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்று மேலும் பல புதுவிதமான கதைகளை கேட்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.